ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம் கால் ஒன்று வந்தது. ஒருத்தர் பேசினார். அவர் பேர் லோகநாதன் சொல்லிட்டு பேசினார். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 79 ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார். பேசினார். ரொம்ப தட்டு தடுமாறி தான் பேசினார். ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வரல. ஆக்சுவலி அவர் மாண்டியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து பேசினார். அவர் கொஞ்சம் தமிழ் ஓரளவுக்கு திக்கி தான் வந்தது. ஃப்ளூயண்ட்டாக இல்லை. நிறைய கன்னடாவாக கன்னடா கலந்து அவர் பேசினார். ஸோ பேசும்போது அவர் சொன்னது என்னென்னா, சாய்ராம், நான் பாபா அதிகமாக நான் கும்பிடுவேன். எனக்கு எல்லாமே பாபா தான். ஸோ எனக்கு பாபா நிறைய லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு என் லைஃப்பில். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சார் உங்களுக்கு என்னோடய சேனல் எப்படி தெரியும்? நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, பட் ஆனால் இந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக இல்லையே அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு தமிழ் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். பேசுகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு ஓகே தான். நான் நிகழ்ச்சியை பார்ப்பேன். ஏதாச்சும் அப்பாவோட மிராக்கள் எது மாதிரி இருக்குது, பாபாவோட டிவி, சாய் டிவி என்னென்னலாம் இருக்குது, பிரார்த்தனை மையத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க, தனாபிஷேகம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை அதிகமாக பண்ணுவேன். நானும் பண்ணியிருக்கிறேன். வயசான காலத்தில் என்னால் அது பண்ண முடியல. ஆனால் எப்போயாச்சும் ஒரு டைம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பிரதோஷ கால நேரத்தில் ஒரு டைம் மாதத்துக்கு அந்த வளர்பிறை பிரதோஷத்துக்கு நான் செய்வேன். எனக்கு அது செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் சாய்ராம் அப்படின்னேன். அப்புறம் சொல்லுங்கள் சாய்ராம்னா, எனக்கு ஃபஸ்ட்டு உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னாரு. என்ன சாய்ராம் வாழ்த்துக்கள் அப்படின்னா, ஆக்சுவலி அப்பா சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோலாம் போடுறீங்க அப்படின்னு. அப்பா சொன்ன மாதிரி நான் புரியல சாய்ராமண்ணே. அப்போ தான் அவர் சொன்னார், நான் எனக்கும் அப்பாவோட ரிலேஷன் என்ன பாபான்னா, பாபா அப்பப்போ என்கிட்ட கனவு வழியாக பேசுவார், சில விஷயம் சொல்லுவார். நாங்கள் ஒரு பஜனை மாதிரி வச்சுருக்குறோம். ஸோ பஜனை சென்டர் மாதிரி வச்சுருப்போம். வியாழக்கிழமைனா எப்போவுமே அங்கே நிறைய ஆளுங்க வருவாங்க. நாங்கள் என்னோடய இடத்துலையே நாங்கள் அந்த மாதிரி நடத்துவோம். சில டைம் அப்பா நைட்டு எனக்கு தூக்கத்தில் இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுன்னுவார். ஒரு டைம் நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோவில் திடீர்னு போயிட்டுருக்கும்போது டக்குன்னு நில்லு, இந்த பண்ணு அப்படின்னு அது ஒரு குரல் கேட்டது. அது மாதிரி நீ நின்று அந்த மாதிரி செஞ்சீங்க. அப்போ பார்த்தா அந்த பக்கம் ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்தார். அவருக்கு நீங்கள் சாப்பாடும் கொஞ்சம் காசு கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா. ஆமாம் சார். அப்போ எனக்கு ஆமான்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு அது ஞாபகம் இல்லை. 2, 3 டைம் நிறைய டைம் நடந்திருக்கு. அதுவும் 2, 3 வருஷன்றது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. இருக்கலாம் சாய்ராம், நிறைய வீடியோ போடுறதுனால எனக்கு அது ஞாபகம் இல்லை அப்படின்னு. தெரியும் சாய்ராம், நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ஆனால் நீங்கள் அதிகமாக வீடியோவே போட மாட்டீங்க. ஆனால் உண்மையான வீடியோ நீங்கள் தான் போடுறீங்கன்றது எனக்கு தெரியும். அப்பா சொல்லி போடுற வீடியோ நீங்கள் தான். நிறைய ஃபேக்காகவே நிறைய வீடியோஸ்லாம் நான் அதில் நிறைய பார்க்க மாட்டேன். உங்களோட சேனல் ஒன்று பார்ப்பேன். அப்புறம் இன்னொரு சேனல் தமிழ்நாட்டிலேருந்து டூர் அவர் நிறைய சாய்பாபா கோயில் போவார். அந்த சேனலும் உங்களோட சேனல் தான் பார்ப்பேன். உங்களது எப்படியும் ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ, 5 நாளைக்கு ஒரு வீடியோ தான் நீங்கள் போடுவீங்க. அப்போயே எனக்கு தெரியும் நீங்கள் பண்ணி அப்பா சொல்லி நீங்கள் செய்கிறீங்க. மணி மோட்டிவ் உங்கள்கிட்ட இல்லை. இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு பார்க்குறது ஆசையாக இருக்குண்ணே. கண்டிப்பாக போடுறேன் சாய்ராம். நான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நிறைய பிரார்த்தனையும் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது எனக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த நேரத்தில் தான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு எனக்கு புரியுது. ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் இருக்கிறேன் ஒரு கட்டத்தில். என்னால் அதையும் இதுவும் மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் உங்களோட இது அதிகம் தான் எனக்கு தெரியும். ஆனால் வாழ்த்துக்கள். அப்பா சொல்கிறத நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்கன்றது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த வார்த்தைகள் எப்படி அப்பா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சில வார்த்தைகள் சொன்னதை நீங்கள் அப்படியே அன்றைக்கி அந்த இப்படி நின்று அந்த ஒரு குரல் கேட்டது, இப்படி சொன்னார், நான் அந்த மாதிரி செஞ்சேன்னது அதே மாதிரி எனக்கும் நடந்தது. அப்போ தான் உங்களது உண்மைன்றது எனக்கு தெரிஞ்சதுனாங்க. அது எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்ககிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு. அப்புறம் அவர் ஒரு விஷயத்த, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். சாய்ராம், எனக்கு பாபா ஒரு தடவை கனவில் எனக்கு சொன்னார், நீ நான் வாழ்ந்த காலத்தில் என் கூட நீ துவாரகமையில் அப்பப்போ என்னை பார்ப்ப அப்படின்னாரு. அப்போ அவர் அப்படியே சாய்ராம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அப்படிப்பட்டவர்கிட்டேருந்து நம்ம இவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குகிறோன்றது எவ்வளோ பெரிய விஷயமே நினச்சேன். அப்பாவே சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. சில டைம் சொல்லுவாங்க, நீங்கள் பேசும்போது அருள் வாக்க கேட்கும்போது, சாயமாட்டா பேசும்போது, அப்புறம் எப்போயாச்சும் ஒரு டைம் நான் எடுக்கும்போது அப்போ சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட கிடச்சிது, ஃபோன் கிடச்சிது, இப்போ அப்பாவே எனக்கு கொடுத்த மாதிரி இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி இவங்ககிட்டேருந்து பிளெஸ்ஸிங் வாங்குது எனக்கு அப்பாவே பேசுகிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வாழ்த்துன்னு சொன்னார், உங்களுக்கு சேனல் நிறைய வளரணும், நீங்கள் நிறைய வீடியோ போடணும், உங்களுக்கு எவ்வளோ வேலை பளவுகள் அதிகமாக இருந்தாலும், பிரார்த்தனைக்கு அதிகமாக இருந்தாலும் போட வேண்டியது போட்டுருங்க சார். ஒவ்வொருத்தங்க ஒரு நாளைக்கு 2 சேனல் 2 இதெல்லாம் போடுறாங்க. நீங்கள் 4 நாளைக்கு ஒரு தான் போட்டுட்ருக்கீங்க. நாங்கள் அப்பப்போ அது மட்டும் சொல்கிறாரு. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னடா தொடர்ந்து போட முடியலையே அப்படின்னு.
பட் இதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணுறேன் சாய்ராம். ஏன்னா ஒரு மாதிரி ஆளுங்க சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஸோ அப்போ அவர் சொல்ல ஆரம்பித்தது வந்து என்னென்னா, அவர் ஏதோ சொன்னார், ஏதோ ஒரு நான் மாண்டியாவா சாய்ராம். அப்போ அவர் சொன்னார், மாண்டியாவில் நான் இருந்தேன் சாய்ராம். அப்போ வந்து நாங்கள் அதிகமாக வந்து எங்கள் குடும்பம் வந்து நிறைய வந்து ஆன்மீகத்தில் அதிகமாக இருக்கும், நாட்டம் உள்ளவங்க. அப்பப்போ காசி, ராமேஸ்வரம், கயா இந்த மாதிரி போவோம். அப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஜாபில் பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர். பணத்துக்கெலாம் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள்லாம் அதிகமாக கோவில் போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை காசிக்கு நாங்கள் போகிறோம். அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து 21 வயசு 22 வயசு எனக்கு. அப்போ நான் காசிக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். அவர் அப்படி தான் சொன்னார். அப்போ எனக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நான் போகிறேன். நான் போயிட்டு நான் அவரை தரிசனம் பண்ணுறேன். சாமி தரிசனம் பண்ணும்போது கரெக்டாக சிவலிங்கத்தில் நான் சாமி தரிசனம் பண்ணும்போது எனக்கு வந்து சாய்பாபாவோட முகம் தான் தெரிஞ்சுது. எனக்கு வந்து காசி விஸ்வநாதனோட முகமே தெரியல. ஆனால் அந்த ஊரெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் சாமி தொட விட மாட்டாங்க. ஆனால் அந்த ஊரெல்லாம் சாமி தொட்டு நம்ம அபிஷேகம் பண்ணுறது, தொட்டு கும்பிட்றது எது வேணாலும் பண்ணலாம். அதனால் நான் தொட்டு கும்பிடும் போதுலேருந்து வரும்போது எனக்கு அந்த உணர்வாகவே இருந்தது. நான் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரிப்பா எனக்கு இந்த மாதிரி சாய்பாபா எங்கள் இடத்துல சாய்பாபா வந்து எங்கள் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால பாபா ஃபோட்டோலாம் எங்கள் வீட்டில் இருக்குது. நாங்கள் பூஜைலாம் பண்ணுவோம். ஆனால் வியாழக்கிழமை தொடர்ந்து மாதிரி இல்லை. ஒரு எல்லாம் சாமி கும்பிடும்போது செவ்வாய், வெள்ளி கும்பிடும்போது நாங்கள் ஃபோட்டோவில் வச்சு சாமி கும்பிடுவோம். இப்படி தான் இருந்தது. அப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கு இது தோணுச்சு. அந்த பக்கம் வந்து பாபாவோடது தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு உடனே சந்தோஷமாகிடுச்சு. அப்படியா, அப்போது டக்குன்னு சரி, அப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போக வேணாம், நம்ம திருப்பியும் நம்ம மாண்டியாவுக்கு போக வேணாம், நம்ம அங்கேருந்தே நம்ம ஷீரடிக்கு போயிடலாம். ஏதோ ஒரு சாமி ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்கிறாரு பக்தி இது அப்படின்னா நாங்கள் உடனே அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்ததெல்லாம் ட்ரெயின்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் ஷீரடிக்கு போயிட்டோம். ஷீரடிக்கு போனோம். எனக்கு வந்து ஷீரடியில் போகும்போது போய் சேர்ந்தேன். எனக்கு ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் நான் எதிர்பார்த்தது என்னென்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே அங்கே போனால் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கும், இப்படி ஒரு முகம் இருக்குது, அது ஏதோ பாபா சொல்ல போகிறாரு அப்படிலாம் நினச்சி போனால். ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை. அது மாதிரி எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மைல்டான ஒரு சந்தோஷம், ஒரு அமைதியோ ஒரு சந்தோஷம் மட்டும் இருந்தது. ஏதோ ஒரு உணர்வு இருந்தது எனக்கு. ஆனால் அது சரியாக என்னால் அது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவங்கக்கிட்ட. அது மட்டும் இருந்தது. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன நடந்ததுன்னா, எங்கள் அப்பா பயங்கர ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து நடுவில் ஒரு கல்யாணம் ஆன புதுசு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது எங்கள் அப்பாவுக்கு. ஆக்சிடெண்ட் ஆகி கால் வந்து தாங்கி தான் நடப்பார். மீன்ஸ் தாங்கினா அவரால் தொடர்ந்து ஒரு 1 மணி நேரம் இங்கே நடக்கிறதோ 3/4 மணி நேரம் நடக்க முடியல. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நடந்தால் அதுக்கப்புறம் அவருக்கு கால் வலி வந்துடும். அப்போ கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் தான் திருப்பி நடப்பார். அவருக்கு கால் ப்ராப்ளம் இருந்தது. டாக்டர்கிட்டலாம் அந்த காலத்தில் பார்த்ததில் இது அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. அது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. துவாரகாமாயில் எங்கள் அப்பா காலை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு அவர் சமாதி மந்திர் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு கால் வலி அந்தளவுக்கு இல்லை, கம்மி. பக்கத்தில் தான். அப்போ கேட்டு பக்கத்தில் தானே சார், தொடர்ந்து நடந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை என்ன? இல்லை சார், ஆமாம், அது தொடர்ந்து நடந்தாலும் அந்த கால் ஒரு இடத்துல வைக்கும் போது அவருக்கு வலிக்குன்னு அவர் சொல்லுவார். தொடர்ந்துல அவருக்கு வலி கம்மியாகுது. அது அப்போவும் அவருக்கு தெரியல. சாமி கும்பிட்டுட்டு அப்படி பண்ணிவிட்டு அப்போ ரூமெல்லாம் நாங்கள் நடந்து தான் போகணும். அங்கேருந்து குதிரை வண்டி இருந்தது அந்த டைமில். நாங்கள் எல்லாம் அப்படி இல்லாமல் நடந்து தான் அப்படி போனோம். அப்போ அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, என்னால் இவ்வளோ தூரம் நடக்க முடியாது, என் கால் சுத்தமாக வலிக்கலை, பழையபடி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மாவுக்கு அளவுக்கு மீறி சந்தோஷம் இவ்வளோ. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. கல்யாணம் ஆனால் புதுசாக அவருக்கு கால் ஆனதுனால அவங்க மாமியார், எங்கள் அம்மாவோட மாமியார் வந்து எப்போவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க, இவ்வளோ கிளாங்கட்டி தான் என் பையன் ஊனமாயிட்டான், இவர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ நல்ல நடந்ததுன்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அது சொல்ல முடியாது. அந்த டைமு எனக்கு கூட்டிகிட்டு போய், ஆனால் எனக்காக போய், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நல்லதாகிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு அந்த கோவிலை விட்டு, டேய் நான் வந்து ஒரு நாள் தான் இருக்கலான்னு நான் பிளான் பண்ணேன், எனக்கு கால் பாபா எனக்கு மீட்டு கொடுத்துட்டாரு, இந்த தீட்சத்துக்கு எப்படி கால் ஊனத்தை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். எனக்கு கால் ஊனம் சரியானாலும் அப்புறம் என் மனசில் இருக்க எல்லா பாரமும் இறங்கிடுச்சு அப்பா பார்க்கும்போது. அந்த மாதிரி தீட்சத்துக்கு சரி பண்ணுற மாதிரி இவரோட காலை, லோகநாதனோட அவங்க அப்பாவோட காலை பாபா சரிப்படுத்திட்டார். அவர் வந்துட்டு 1 வாரம் அவங்க அங்கேயே தங்குறாங்க. அவங்க அப்பா வரவே மாட்டார். நான் போகலாம்ப்பா, எனக்கு இங்கே எவ்வளோ நாள் இங்கேயே இருக்கேன், நீ வேணால் போடா, நான் வரவே மாட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு சாய் தான் எல்லாமே, ஒரு வேளை உனக்காக என்னை கூப்பிட்றதுக்கு தான் உங்ககிட்ட அப்படி காய்ச்சி கொடுத்தாரோ, நானாக வரமாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா 1 வாரம் இருந்தாங்க. எங்கள் அப்பாவை என்னது விடாப்பிடியாக கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தது ஷீரடியிலேருந்து எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பா அவ்வளோ ஒரு டிவோட்டியஸ் ஆகிட்டார் இந்த கால்வலி போனதுலேருந்து. எங்களுக்கும் அது ஒரு சந்தோஷம்தான். காலங்கள் இப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு எந்த பெருசும் மாற்றம் இல்லை. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் என் பையன் பிறந்து ஒரு 4-5 மாதம் தான் இருக்கும்.
திடீர்னு நான் ஒரு டைம் தூங்கிட்டு இருக்கிறேன் சாய்ராம், நல்லா இருக்கும். திடீர்னு என்னோடய முதுகு தண்டில் வந்து ஏதோ பழுத்த காய்ச்சின கம்பி மாதிரி நீட்டாக ஏதோ சொருவுனா எப்படி இருக்குமோ அப்படியே உடம்புக்குள்ளேருந்து சொருகிற மாதிரி இருந்தது. வலி தாங்க முடியல. இந்த வலி வந்து மரண வேதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேதனையை நான் அனுபவித்தேன். அவங்க வேறு கன்னடத்தில் கலந்துக்கணுன்னு சொன்னாங்க. இதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லு தெளிவாக தெரியல. இந்த மாதிரி தான் இருந்தது அவங்க சொன்ன வார்த்தைக்கெல்லாம். மரண வேதனையை நான் அனுபவித்தேன், துடிச்சிட்டேன். அப்போ பார்த்தா ஏதோ ஒரு உருவம் கருப்பாக ஒரு சைடில் நின்று என்கிட்டேருந்து அதை என்னோடய உயிர் எடுக்கிற மாதிரி எப்படியோ பண்ணுற மாதிரி இருந்தது. அடுத்த நொடி வந்து எனக்கு திடீர்னு இப்போ நான் காசியில் நான் பாபாவை பார்த்தேன் இல்லைங்களா, அந்த முகம் மட்டும் எனக்கு தெரியுது. அது அங்கேருந்து யாரோ ஒருத்தர் வர மாதிரி, அது பாபா தான் வர்றாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. அங்கேருந்து என்னை பார்த்து வர மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தெரியுது. இங்கே இது இழுக்குதுன்னு நான் பார்க்குற மாதிரி இருக்கிறேன். ஒரு உணர்வு கண்ணெல்லாம் திறக்கல செய்யாமல் அப்படியே அங்கே இருக்கிற மாதிரி. அதே டைம் அங்கேருந்து யாரும் என்னை வந்து இது வர மாதிரி என்கிட்ட வர மாதிரின்னு டக்குன்னு கனவு முழிப்பு வந்துடுச்சு. முழிச்சு பார்த்தா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வேர்த்திருந்தேன். எப்படி இருந்தேன்னா நான் ஒரு பனியன் மாதிரி போட்டுட்ருந்தேன். அந்த பனியனை புழிஞ்சால் இது வருது, தண்ணி வருது. அப்போ பார்த்துக்குங்க என் உடம்புல எவ்வளோ எப்படி வேர்த்திருக்கும், நான் எப்படி இருந்திருப்பேன் என் நிலமை அப்படின்னு. நான் ரொம்ப பயந்துட்டு நான் என் மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னென்னா அவங்களும் பயந்துட்டு நீங்கள் அப்பாவிட்ட கேளுங்க, அப்பா அம்மாகிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னோடனே எங்கள் அப்பாவிட்ட அந்த நைட்டே அப்போது போய் பேசும்போது அப்பா சொன்னார், என்னமோ எனக்கு தெரியலப்பா, ஆனால் நம்ம உடனே கிளம்பிடலாம், நல்லது அப்பா காப்பாற்றினாலும் சரி பாபா, இல்லை வரவது முன்னாடி சொல்கிறாரோ தெரியல, நம்ம உடனே போயிடலாம் அப்படின்னோடனே. அப்போ எனக்கு கனவு வர்ற டைம் 1 மணி. உடனே நாங்கள் அப்போயே அந்த நிமிஷமே எங்கள் அப்பா ட்ராவல்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட 4 மணிக்கே நாங்கள் மொத்தமாகவே கிளம்பிட்டோம். எங்கள் காரை வர வச்சு நாங்கள் அப்போயே கிளம்பி நாங்கள் ஷீரடிக்கு போயிட்டோம். ஷீரடிக்கு போகும்போது ஃபஸ்ட்டு டைம் போகும்போது எனக்கு எந்த ஒரு பெருசாக மாற்றம் இல்லை. ஆனால் 2ஆவது டைம் போகும்போது நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள்லாம் இருந்தது. நான் அப்படி போவேன், சாமி கும்பிட்டு வரேன். அங்கே நான் அப்பா எப்படியும் அங்கே கொஞ்ச நாள் இருக்க சொல்லிட்டார். அப்பா நம்ம வந்து போனால் சீக்கிரம் வர தேவையில்ல, லீவெலாம் சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே தான் அங்கே தங்கணும். அப்போ திடீர்னு ஒரு 2ஆவது நாள் ஷீரடியில் நான் 2ஆவது நாள் இருக்கேன். நான் தரிசனம் பண்ணலான்னு நான் காலையில் போயிட்டுருக்கேன். துவாரகமாயி போயிட்டு இருக்கும்போது நானும் என் ஒய்ஃபு என் பையனை குழந்தை தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா என் அப்பா வந்து விடியகாலத்தை இதுக்கே போயிடுவார். நான் ஏஞ்சிட்டு நார்மலாக தான் கிளம்பி போனேன். போகும்போது திடீர்னு ஒரு டீ கடையை கிராஸ் பண்ணி போகணும். இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை சார், அப்போ அது வேறு மாதிரி இருக்கும். அங்கே ரொம்பலாம் கடைங்க ரொம்ப க்ரௌடாக இருக்காது. அப்பப்போ ஒரு சில கடைங்க தான் இருக்கும். நாங்கள் அப்படி கிராஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கிறது திடீர்னு அந்த இடத்துக்கு தாண்டி போகும்போது டீ குடிச்சிட்டு இருந்தார். ஒரு தர்மம் கேட்குறவர், பிச்சைக்கார மாதிரி பயங்கர அழுக்காலாம் இருந்தார். திடீர்னு வந்து என் பக்கத்தில் இருந்து இந்தா இந்த டீ குடி அப்படின்ற மாதிரி, அவர் எதுவுமே பேசல, இந்தா குடின்ற மாதிரி கையிலே அந்த செய்ய காட்டினார். நான் வந்து அவரை மாதிரி ஆளுங்களை நான் வந்து எப்போயுமே பக்கத்தில் கூட போக மாட்டேன். தர்மம் கேட்டால் கூட தூரமாக தான் போடுவேன் தவிர பக்கத்துலலாம் நீ போட மாட்டேன். அது தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த காலத்தில் அந்த டைமில் நான் அப்படி தான் இருந்தேன். பணத்திலே இருந்ததுனால அந்த எண்ணங்கள் தான் இருந்தது எனக்கு. அப்போ வந்து நான் திடீர்னு கொடுத்துனேன். ஆனால் அப்போது நான் அவரோட கண் பார்க்குற சந்தர்ப்பம் அமைஞ்சது. பார்த்தேன் சாய்ராம், அப்படி ஒரு ஒளி வீசுகிற மாதிரி இருந்தது அந்த கண். என்னமோ நான் மந்திரத்தில் கட்டுப்பட்ட மாதிரி எதுவுமே சொல்ல அந்த டீயை நான் வாங்கி குடிச்சிட்ட உடனே அந்த குடித்த பின்னாடி அவர் என்னை குடிச்சிட்டு பார்த்துட்டு என்னை தாண்டி போகிறார். அவர் ஸ்டெப் வச்சு போகும்போது முதல்ல தட்டிட்டு போனார், உனக்கு தீர்க்க ஆயுள்ரா அப்படின்னு தெளிவாக கன்னடத்துலேயே சொல்லிட்டு போனார். தீர்க்க ஆயுள்கிட்ட சொல்லிட்டு போனார். என் ஒய்ஃபுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னங்க இவ்வளோ மாதிரி ஆளுங்களெல்லாம் டீலாம் பக்கத்துலேயே போக மாட்டீங்க, இவங்கெல்லாம் டீக்கு அவ்வளோ எச்சிப்பட்டதை வாங்கி குடிக்கிறீங்களே அப்படின்போது தெரியல எனக்கு. அவர் கண்ணை பார்த்த பின்னாடி எதுவுமே பண்ண முடியல. அவர் என்ன சொன்னாலும் அது கேட்கணுன்ற ஒரு எண்ணம் தான் வந்தது. எனக்கு அது ஒரு அருவருப்பாவோ எதுவுமே தோணலை அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு புரிஞ்சுது, இது ஏதோ ஒரு தெய்வ சக்தி தான் இருக்கும். என் ஒய்ஃப் கொஞ்சம் புரிஞ்சுட்டு அவங்களும் சொன்னாங்க இது தெய்வ சக்தியாக தான். நானும் அதான் நினச்சேன். கரெக்டாக அவங்களும் அதை செஞ்சாங்க. அப்போதுலேருந்து எனக்கு இது பாபாவாக தான் இருக்கணும் எனக்கும் ஒரு கெஸ்ஸிங். எங்கள் அப்பா அம்மாட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக இது பாபாவாக தான்டா இருக்கும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறங்கள் கொஞ்ச நாள் இருந்துட்டு நானே அம்மாட்டே நாங்கள்லாம் வந்தோம். அப்புறம் வந்த பின்னாடி எங்கள் அப்பா முழுசாக பாபா மேலேயே இருந்துட்டார். அப்புறம் எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. பையன் பெருசான அப்புறம் ஒரு குழந்தை வந்து நான் நினச்ச நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வச்சேன். அது நல்லபடியாக நடந்தது. அது சாய் கிருபா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இது வச்சேன். அது நல்லபடியாக போயிடுச்சு. ஒரு பிரான்ச்சுக்கு நான் 5 பிரான்ச் ஓப்பன் பண்ணேன். நிறைய தப்புகள் நடக்கும் சில டைமில் வந்து அப்போ அவர் சொன்னது, சாய்ராம் நீங்கள் இதை சொன்னீங்களே சாய்ராம், அப்போ பாபா கனவுல வந்து பேசுவார் ஆமாம் அப்படின்போது அப்போ சொன்னார். அப்புறம் எங்கள் அப்பா வந்து இந்த மடத்தை வீட்டு பக்கத்துலேயே
தொழுவம் மாதிரி இருந்தது, அதெல்லாம் இடிச்சிட்டு சென்டர் மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டோம். பாபா வியாழக்கிழமைனா பஜனை மட்டும் நடக்கும், நிறைய பேர் வருவாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களாம் சின்ன சின்ன பசங்க ஆளுங்களாம் நாங்கள் போய் வருவாங்க, நாங்கள் அதெல்லாம் செய்வோம். அப்போது இதெல்லாம் பண்ணும்போது ஒரு டைம் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஷீரடியில் நான் வந்து துவாரகமையில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, அப்போ டக்குன்னு அந்த எனக்கு பின்னாடி யாரோ ஒரு வயசானவர் உட்காந்துக்கிட்டு பின்னாடி என்ன சொல்லுவா, நீ அதிகமாக என்னை நான் இருக்கும்போது நீ என்னை அதிகமாக வந்து பார்ப்படா அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் அப்படியே அந்த டீ கேட்கும்போது டீ குடிச்சு போகும்போது எது அந்த பகுதியில் முதுகில் அடிச்சுட்டு போன மாதிரி என்னை முதுகில் அடித்தார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனி வரைக்கும் செய்யாமல் எனக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 80 பக்கத்தில் நான் போகிறேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு பெரிய நோயில் சுகர் பிபின்றது இயல்பு வயசானா வர வேண்டியதாக இருக்குன்னு தவிர எனக்கு பெருசாக எந்த ஒரு நோயுமே இல்லை. நான் டெய்லியும் காலையிலையும் மதியானம் சாயந்தரம் எதை மறந்தாலும் விபூதியை மட்டும் மறக்கவே மாட்டேன். அப்பா விபூதியை சாப்பிடுவேன். அவருக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்னோ அந்த நெய்வேத்தியத்தை தான் நான் சாப்பாடாகவே எடுத்துக்குவேன். மற்றபடி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அவரோட ஞாபகார்த்தமாகவே அவரோட நாமத்தையே சொல்லிகிட்டு இருப்பேன். எனக்கு ஏதோ தேவை, எனக்கு ஏதாச்சும் ஒரு பற்றாக்குறை, இல்லை யாராச்சும் தூரத்துலேருந்து வந்தாங்கன்னா எனக்கு பாபா முன்னாடியே கனவுல சொல்லிட்டு இவங்க வரப்போகிறாங்க, அவங்க வராங்கன்னு ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு சொல்லிவிடுவார். நான் இன்னியோட பாபாவோட தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் சாய்ராமன் போது எனக்கு ரொம்ப கேட்குறது சந்தோஷமாக இருந்தது. இப்படிலாம் நம்ம அப்பா அதிசயம் பண்ணுறாரு எப்படிலாம். இப்போ இதில் பாருங்கள் சாய்ராம், அவருக்கு வாழ்ந்த காலத்தில் முடிஞ்சு அதுக்கப்புறமும் தன்னோட பக்தரை அவர் எவ்வளோ அடுத்த ஜென்மத்திலையும் அவர் கூடவே இருந்து அவர் கைட் பண்ணுறாரு. அப்போ நம்மளாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா. இப்போ நம்ம நீங்கள் கேட்குறீங்களே அப்பாவை பற்றி இந்த மாதிரி நம்ம சொல்கிறோமே, இது கேட்குறது எத்தனை பாக்கியம். நான் தான் நினச்சேன் அவர்கிட்டேருந்து அந்த பேச பேச கேட்குறது எனக்கு ஒரு பாக்கியமாக இருந்தது. அவர் வந்து தெளிவாக வந்து தமிழே பேசியிருந்தா நான் அது வாய்ஸ் ரெக்கார்டாக போட்டிருப்பேன். அவர் ரொம்ப கன்னடம், இங்கிலீஷு இதெல்லாம் கலந்து பேசினார். ஸோ அதனால் என்னால் தெளிவாக போட முடியல. சரி, அது புரியாமல் போயிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி பேச வேண்டியது. இன்னும் உண்மையாகவே அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினச்சேன். நம்மளும் அப்பா கிட்ட இந்த ஜென்மத்தில் நம்ம அப்பா கும்பிட்றோம். சில பேர் நினைக்கலாம் ஒன்றுமே செய்யலை. ஏன்னா எனக்கு ஃபோனில் வரும், சாய்ராம் நம்ம ஃபோன் ஒன்றுமே நடக்கலை சாய்ராம், ஏன் சாய்ராம் அப்பா ஒன்றுமே செய்ய மாட்டாரா, என்னை பார்க்கவே என் மேலே பாசமே இல்லையா, அவங்களுக்கு இது செஞ்சார் இவங்களுக்கு இது செஞ்சான்னு வருது, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக செய்வார். போன ஜென்மத்தில் அவர் கூட இருந்தவருக்கே இந்த ஜென்மத்தில் வரைக்கும் பார்க்குறாருன்னா நம்ம கும்பிடுறது நான் விட்டுருவாரா? கண்டிப்பாக விட மாட்டார். உங்களுக்கும் அதிசயத்தை கண்டிப்பாக பண்ணுவார். உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவார். நீங்கள் நம்பிக்கையோடு நம்மளோட கர்ம வினை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் காலதாமதம் தான் ஆகும் தவிர மற்றபடி நடக்காமலாம் போகாது. அப்பா கிட்டேருந்து யாரும் வெறும் கையாக போவதுக்கு வாய்ப்பே இல்லை சாய்ராம். இவரை பற்றி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு உணர்வு வருதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதில் என்ன உணர்வு தெரிஞ்சு எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஜெய் சாய்ராம். அடுத்த ஆடியோவில் சந்திப்போம்.